ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் சினிமா உலகம். நான் உங்கள் பாலசூர்யா. இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூ மற்றும் சினிமா அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் கங்குவா. சூர்யா, திஷா பட்டானி, யோகி பாபு, கோவை சரளா, ரெடின் கிங்ஸ்லி, போஸ் வெங்கட், நட்டின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு சிவா. தயாரிச்சிருக்காங்க ஸ்டுடியோ கிரீன், ஞானவேல் ராஜா. பல்லாயிரம் கோடி செலவுல பல பேரோட உழைப்புல வெளிவந்திருக்க படம் தான் இந்த கங்குவா. கருங்காட்டு புலிக்கூட்டம் ஒன்னா உருமிச்சுனா, அடிவான இடி தர இறங்குச்சுன்னா, ஒரே ஒரு காரணம் தான் கங்கா. இந்த படத்தோட ரிவ்யூவை நம்ம சினிமா உலகம் சேனல்ல நீங்க பாக்குறப்ப இந்த படத்தோட ரிப்போர்ட் என்னன்னு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதையும் தாண்டி இந்த படத்தை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எனக்கு தெரியும். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால தான் நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது மூவி ரிவ்யூ மற்றும் சினிமா அனலைஸ்னு சேர்த்து சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், நன் அதர் தென் இந்த படத்தோட ஹீரோ சூர்யா. இவர் ஒரு பயங்கரமான வெர்சடைல் ஆக்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் 90s கிட்ஸுக்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அயன், கஜினி, காக்க காக்க, வாரணமாயிரம், வேல்னு ஒரு கண்டினியூஸாக பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. அட் த சேம் டைம் கமர்ஷியல் ஹீரோஸ்க்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டை தாண்டி அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் உடச்சி கமர்ஷியல் படத்திலே வித்தியாசமான படங்கள் கொடுத்த ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில, சமீப காலமாக அவர் நடிக்கிற படங்கள் எதுவுமே சரியாக போகலை. ஆனால் தன்னோட உழைப்பை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாது. அவரோட உழைப்புக்கு நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட மேக்கிங் மற்றும் விஷுவல் எஃபெக்ட்ஸ். இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் வர்றதுக்கு காரணம் இந்த படத்தோட டீம். இது தமிழ் சினிமாவோட பாகுபலி, தமிழ் சினிமாவோட RRRன்னு ரொம்ப பெருசாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் பற்றியும் மேக்கிங் பற்றியும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சா இல்லை அதோட கம்பேர் பண்ணணுமாங்கிறதுக்கெலாம் நம்ம அப்புறம் வருவோம். ஆனால் உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் பெஸ்ட் மேக்கிங்னோ இல்லை பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்னோ இல்லை ஒரு கரெக்டான 3D, அதாவது தேட்டரில் பார்க்கும்போது 3D எஃபெக்ட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்த படங்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் இந்த கங்குவாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அந்த அளவுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் விஷுவல் எஃபெக்ட்ஸாக ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். நெகட்டிவ், ஒரு படம் எப்போ ஹிட் ஆகும்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸும் மேக்கிங்கோ இல்லை அந்த ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தால் மட்டுமே ஒரு படம் ஹிட் ஆகிடாது. அதையும் தாண்டி அந்த படத்தோட காட்சிகள் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த படத்தில் எமோஷனல் சீன், காமெடி சீன், மாஸ் சீன் இது மூணுமே பயங்கரமாக கிளிக் ஆகும்னு நினச்சி காட்சியெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மூணுமே, அது எமோஷனலாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், மாஸாக இருக்கட்டும், இது மூணுமே தேட்டரில் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலை. அதுக்கு காரணம் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குங்கிற ஒரு ஃபீலாக கொடுத்துருக்கலாம். இல்லை புதுசுன்னு இவங்க நினச்சி பண்ணது கூட பெருசாக நமக்கு கிளிக் ஆகலை. அது கண்டினியூஸாக பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிடுச்சு. செகண்ட் நெகட்டிவ், இந்த படத்தோட பாசிட்டிவ்னு நான் யாரை சொல்லணும், அவரோட டிசிஷன் மேக்கிங்கே ஒரு காரணமாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிங்கம் 2 படத்தில் அவரை ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணாங்க, அவர் ரொம்ப கத்தி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்த அஞ்சான் படத்தில் படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓவர் ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வந்த மாஸ் படத்தில் காமெடி சீன்ஸ் ரொம்ப பழசாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கடுத்து என்ஜிகேன்னு ஒரு படம், அதில் அவர் சூப்பராக நடிச்சிருப்பாரு, ஆனாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அவேவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாள்லேயும் அவர் பண்ண மிஸ்டேக்கை அடுத்து அவர் திருத்திக்கலாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த கங்குவா படத்தில் இப்போ நான் ஒரு 4 விஷயம் சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா, கத்தி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை காமெடி ரொம்ப பழசாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை நடிப்பு வந்து ரொம்ப அவேவாக இருக்குங்கிறதா இருக்கட்டும், இந்த மூணையும் அப்படியே இந்த படத்துலையும் திருப்பி பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆனிச்சு. ஆனால் நடிப்பை நம்ம எந்த குறையும் சொல்லலை, நான் பாசிட்டிவில் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் தற்காலிக மக்களுக்கு இது எந்த அளவுக்கு போய் சேரும்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த டிசிஷனை எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ பண்ண தப்பை ரிப்பீட் பண்ணியிருக்க வேணாங்கிறது தான் இந்த படத்துக்கு நெகட்டிவாக மாறினதுக்கு ஒரு காரணம். செகண்ட் நெகட்டிவில் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஓவர் ஹைப். இதை நான் அஞ்சான் படத்தோட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன். ஆனால் டீட்டெயிலாக ஒரு பாயிண்டாக சொல்லலாங்கிறதுக்கு தான் இந்த பாயிண்டில் சொல்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் சிவா உண்மையிலேயே ஆஃப் ஸ்க்ரீனில் ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் ரொம்ப அமைதியான ஆள், எல்லாரையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். அதனால தான் அஜித் சார் அவருக்கு 4-5 படம் வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி நிறையா இண்டஸ்ட்ரியில் பேசுவாங்க. அதே மாதிரி தான் சூர்யாவும் இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக நடிக்க வச்சிருக்காரு, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வச்சிருக்காரு, எல்லாரையும் கரெக்டாக டீல் பண்ணியிருக்காரு. அந்த பட்ஜெட்டில் படத்தை நல்லபடியாக எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸை அப்படியே ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்க வேணாம் ப்ரொடியூசர் அவர்கள். பிகாஸ் இவங்களுக்குள்ள ஒரு ரேப்போ கிரியேட் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா செட்
ஆயிடுச்சுங்கிறனால படமும் அதே ஃபீல்ல தான் வந்திருக்கும்னு நினச்சி ரொம்ப ஓவர் ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் படமாக அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து ஒரு நல்ல படம், சூர்யா சார் கரியரில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், ரொம்ப பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கோம், இதெல்லாம் இது வரைக்கும் ஓகே. ஆனால் இவங்க கொடுத்த பில்டப்புங்கிறது ஒரு அளவை தாண்டி போயிடுச்சு. அதாவது இந்த கற்றுக்கிட்ட வித்தை இறக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு ட்ரோல் செய்யப்பட்டுருச்சு. படம்னு இருந்தால் ட்ரோல் செய்யத்தான் செய்வாங்க, ஆனால் அதுக்கு நம்மளே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டோமே, அதாவது இந்த டீமே ஒரு பாயிண்ட் கொடுத்துருச்சேங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம். இந்த விஷயம் மக்களுக்காக. ஒரு பப்ளிக் ரிவ்யூங்கிறது நிறைய பேர் பாசிட்டிவும் சொல்லியிருப்பாங்க. ஒரு படம் 100% நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே 100% நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது எல்லா படமும் அந்த ஜோனில் வராது. அப்படி இருக்கும்போது அதில் நெகட்டிவாக சொன்னவங்கள தம்ப்நெயிலில் வச்சாலோ இல்லை இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது வச்சாலோ தான் அந்த வீடியோவுக்கு வியூஸ் நிறையா வரும். ஸோ அதுக்காகத்தான் நிறைய பேர் பப்ளிக் ரிவ்யூவில் அந்த மாதிரி நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதை தாண்டி சில ரிவ்யூவர்ஸ், நம்ம யாரையும் பர்டிகுலராக சொல்லலை, சில ரிவ்யூவர்ஸ் நெகட்டிவாக சொன்னால் தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் பெருசாக நெகட்டிவ்ங்கிறது சினிமாவில் ஒன்றுமே கிடையாதுங்க. இவங்க என்ன தேச துரோகமாக பண்ணிட்டாங்க, ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகத்திலே இவங்க 2 பேரும் தான், அதாவது சூர்யா சாரும் சிவா சாரும் தான் உலகத்திலே மோசமானவங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் இவங்க எந்த குற்றமும் புரியலை. இவங்களோட ஒர்க்கில் எந்த ஒரு லெத்தாஜிக்கலையும் நம்ம பார்க்க முடியாது. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, டைரக்டர் அவரோட வேலையும் கேமராமேன் அவரோட வேலையும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் இவ்வளவு அதாவது ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி கதை, திரைக்கதை மற்றும் ஓவர் ஹைப், இது 3 தான் பிரச்சனை. உங்களுக்கு தியேட்டரில் போய் விஷுவலாக குழந்தைகளோடு கூட்டிகிட்டு ஒரு போய் நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு சினிமாவில் வர இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் வாட்ச் பண்ணலாம். ஸோ ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூவை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கள நம்பி இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்கிறது தான் என்னோட கருத்து. என்னடா சூர்யா சார் நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்கிற, அவர் கத்துனது தப்புன்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலேயே இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு அது புரியும். அது என்னன்னா, என் நண்பர்கிட்ட ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் ஒரு கருத்து சொன்னார். இந்த படம் ஒரு ட்ரைபல் பீப்புள் சம்மந்தப்பட்ட கதை. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டீச்சர்ஸ்லாம் காட்டுவாசி மாதிரி கத்தாதன்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதுக்காக அவங்கள இழிவாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட இயல்பு அதை கத்தி தான் பேசுவாங்க. இந்த படம் ஒரு ட்ரைபல் பீப்புள் சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிறனால இந்த படத்தோட டைரக்டர் நம்ம அதை அப்படியே காமிச்சிடலாம், அவங்களோட இயல்பு வாழ்க்கை மாதிரியே அவரை பேச வைக்கலாம்ங்கிற முடிவை எடுத்துட்டாரு. அங்கே தான் இந்த படம் தப்பாக போயிடுச்சு. ஸோ சூர்யா சார் அவரோட நடிப்பை இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை மக்கள் தரப்புலேருந்து எப்படி எடுத்துப்பாங்கிற பாயிண்ட்லேருந்து அவர் யோசிக்கலை. இதுதான் அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு சொன்னதுக்கும் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் யோசிக்கலன்னு சொன்னதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கங்குவா படத்துக்கு நம்ம சினிமா உலகம் சேனல் கொடுக்குற மார்க்குங்கிறது கண்டிப்பாக 5க்கு ஒரு 2.75 கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு விஷுவலாக ஒரு படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 3D கிளாஸ் கொடுப்பாங்க, தாராளமாக தேட்டரில் போய் பாருங்கள். ஆனால் ஒரு கதை, திரைக்கதை எல்லாமே சூப்பராக இருக்கணும், ஓவர் த டாப் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேட்டரில் போய் ஜாலியாக ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாட்டி பண்ணலாங்கிறது தான் என்னோட கருத்து. அட் லாஸ்ட் ஃபைனலி இந்த கங்குவா படத்தில் மன்னிப்புங்கிற கான்செப்டை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அதே கான்செப்டை வச்சு இந்த படத்தோட டேரக்டரையும் நம்ம மன்னிக்கலாம். ஏன்னு சொன்னால் குறிப்பாக ஒரு சீன் சொல்கிறேன். சூர்யா சார் இந்த படத்தில் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார். அதை அந்த குழந்தை தட்டி விட்டுரும். அப்போ சூர்யா சார் கில்ட் ப்ளஸ் எமோஷன், இந்த 2 எமோஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணியிருப்பார் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் நான் தளபதியோட ஃபேன் தான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா இருந்தால் ரசிக்க வேண்டியதானே, அதுக்கு ரசிகராக தான் இருக்கணுமா அப்படிங்கிற மொமெண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். அப்படி பார்க்கும்போது நான் நல்லா இருந்த விஷயங்களை தான் சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரே வரியில் சொல்லணும்னா, அந்த சீனில் சூர்யா சார் சாப்பாடை எடுத்துகிட்டு வரும்போது அந்த குழந்தை எப்படி தட்டி விடுமோ அதே மாதிரி அவரோட எஃபர்ட்டை நம்ம சேனல் முழுசாக தட்டி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த படத்தோட பாசிட்டிவையும் சொல்லி நெகட்டிவையும் சொல்லி 2ஐயும் சொன்னோம். இந்த கங்குவா படத்தோட ரிவ்யூ மற்றும் சினிமா அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சினிமா உலகம் சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சினிமா உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.